ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் விஜய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்தே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் விளக்கேற்றினதுக்கு பிறகு கையோட கிச்சன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பூஜை ரூமில் எத்தனை விளக்கு ஏற்றலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பூஜை ரூமில் ஒரு விளக்கு மட்டும்தான் தனியாக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் வேறு எந்த விளக்காவது நீங்கள் ஏற்றலாம். அகல் விளக்கு இல்லைனா குத்து விளக்கு இல்லைனா காமாட்சி விளக்கு 2 விளக்காக கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். ஒரு சிலர் பூஜை ரூமில் 2 காமாட்சி விளக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாங்க அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஏற்றலான்னு சொல்லியிருந்தாங்க. தனியாக விளக்கு ஏற்றாமல் 1 இல்லைனா 2 விளக்கு இது மாதிரி ஏற்றிக்குங்க. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே சாமிக்கு பூ வைப்பேன். மற்ற நாளில் பூ கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். கிடைக்கல அப்படின்னா பூ காஞ்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிப்பேன். ரொம்ப இயல்பான ருட்டீன் தான். ஈவினிங் விளக்கு ஏற்றிட்டேன் அப்படின்னாலே வீடு ஃபுல்லாக நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக கிடைக்கும். செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாள் மட்டும் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டுவேன். ஈவினிங் விளக்கு ஏற்றினதுக்கு பிறகு கையோட கிச்சன் வேலையும் ஆரம்பிச்சிடுவேன். ஹஸ்பண்ட்க்கு நைட் ஷிஃப்ட் இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவேன். நைட் ஷிஃப்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே வேலை பார்ப்பேன். குழந்தைக்கு ஈவினிங் பால் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க குடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கையோட எங்களுக்கும் டீ போட்டுட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நைட்டு டிஃபனுக்கு தோசை ஊற்றிட்டு கேப்சிகமில் சட்னி பண்ணலான் இருக்கேன். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இட்லி தோசை இது ரெண்டுக்குமே இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கு பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது 2 ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வதக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதால பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இது வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதில் ஒரு கேப்சிகம், ஒரே ஒரு தக்காளி, கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கும் இந்த சட்னி கொடுப்பேன் அப்படிங்கிறதால காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கும் போதே கேப்சிகம் ஓரளவு குக் ஆகிடும். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. நான் நாட்டு தக்காளி 1 சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதால புளி சேர்க்கல. புளி சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக ஒரு தக்காளி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணாமல் கெட்டி சட்னி மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சட்னியில் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் குழந்தைக்கு கொடுக்கணும்னு. உங்களுக்கு காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 மிளகாய் இல்லைனா 2 மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு இந்த சட்னி பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தாளிப்பு கொடுக்காம கொஞ்சமாக அவங்களுக்கு எடுத்து வச்சுப்பேன். சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நைட் டைமில் நம்ம கிச்சன் வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிச்சன் ஒர்க்கை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் வேலை ஒரு 9 மணி 9:30க்குள்ளே நமக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிங்கில் பாத்திரம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும். அப்பப்போ வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சிங்கில் பாத்திரம் கம்மியாக இருக்கும். இன்கேஸ் நம்மளால் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக நமக்கு ஒரு அரை மணி நேரமாவது டைம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ டைமில் நம்ம சிங்கில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு டிஃபன் பண்ணும்போது நமக்கு பாத்திரம் கம்மியாக சேரும்.
வந்துடும். எனக்கு வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சமாக வந்து பாத்திரம் கண்டிப்பாக இருக்கும். நான் பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே அப்பப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கையோட வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். நான் கிச்சனில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், குழந்தை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்க டைமில் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அவங்க இல்லாத டைமில் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா என் கிச்சன்லேயே தான் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. கையில் வந்து பிளேட் இல்லைனா ஸ்பூன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினதுக்கு பிறகு கையோட வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சிங்கில் வந்து பாத்திரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். சமைச்ச பாத்திரமும் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டோம் இல்லையா அந்த பாத்திரம் மட்டும் தான் இருக்கும். கேப்சிகம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பால் தேவைப்படும். அதனால் வந்துட்டு பால் வந்து காய்ச்சிட்டு அது வந்து ஃப்ளாஸ்கில் வந்து எடுத்து வச்சுப்பேன். குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து 3 times ஆகுது ஏஞ்சிப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பால் வந்து காய்ச்சிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவேன். பால் வந்து காய்ச்சதுக்கு பிறகு லாஸ்ட்டாக சிங்கில் 2-3 பாத்திரம் இருந்தது, அதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவையும் ஃபுல்லாக வந்துட்டு டிஏவி லிக்விட் யூஸ் பண்ணி தொடச்சிக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டிலில் வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு விம் ஜெல் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு எப்பப்போ தேவையோ அந்த டைமுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவையும் வந்து டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து பண்ணுவேன். மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா டிஓவி லிக்விட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருவேன். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து சமைச்சதுக்கு பிறகு நார்மலாக வந்து வெட் கிளாத் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருவேன். அப்போ தான் வந்து நைட்டு வந்து நமக்கு சமைச்சதுக்கு பிறகு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக தொடச்சதுக்கு பிறகு கீழே கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக வந்து டிஓவி லிக்விட் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். நைட்டே வந்து கிச்சனில் க்ளீனிங் ஒர்க் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஏஞ்சதுக்கு பிறகு நம்ம குக் பண்ண வரோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண கிளாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு சில டைம் வந்து சிங்கில் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்கும்போது இந்த சீசனுக்கு வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டி பூச்சி இருக்குது, அது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறதால நைட்டே வந்துட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கையும் வந்து கையோட வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். ஃபைனலாக வந்து பிளேட்டில் வந்து குழந்தைக்கு தேவையான பால், சுகர், அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பெட்ரூமில் கொண்டு போய் வச்சுருவேன். என்னோட ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் இப்படி தான் போகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.